விஜய் தம்பி. விஜய் சார் தான் வரணும். விஜய் தான். என்னன்னா ஒரு மாற்றம் வேணும்ல. பழைய ஆளே இருந்தால் எப்படி, கொஞ்சம் புது ஆள் வரும்பொழுது தானே நல்லாயிருக்கும். அவர் கொஞ்சம் மக்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அது அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. விஜய் தம்பி வரணும். அவர் ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பாக இந்த கரூர் பிரச்சனையே ஒரு இது எடுத்துக்காட்டு தானேப்பா. விஜய் தான், தளபதி தான். நான் முதல்ல அவர் ரசிகர். அப்புறம் அவர் எதனா கண்டிப்பாக மாற்றத்தை தருவார். அது மக்கள் தீர்மானிக்கிறது தானே. எடப்பாடி வருவார். 2026 தளபதி தான் வருவார். தளபதி ஸ்டாலின் பண்ணுறாருண்ணா, நல்லா தான் பண்ணுறாரு. விஜய் தான். என்ன காரணம் ஒரு புதுசாக வராரு, நல்லா பண்ணுவார், எதிர்பார்க்கலாம். அதுக்காக தான். மக்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, ஷூர், நிச்சயமாக இருக்குது. இந்த பொங்கல் பரிசு பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த அமௌண்ட்டை வாங்கி ஓட்டு. ஆமாம், எப்போவுமே கொடுக்கலன்னா எப்போவுமே கொடுக்கக்கூடாது. எலெக்ஷன் வருதுனால கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஒன்று கொடுத்தா எப்பவும் கொடுக்கணும், இல்லாட்டி எலெக்ஷன் அப்பவும் கொடுக்கக்கூடாது. அவ்வளோதான். அப்படி கொடுத்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொடுத்தா அதை எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற மாதிரி தான் இருக்கும். விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின். விஜய் தான். ஏன் விஜய் வரணும்? உங்க வீட்டில் வந்து விஜய் ஓட்டு போடுவாங்களா? போடுவாங்க. எத்தனை ஓட்டு இருக்குங்க? 15. எல்லாருக்கும் சேர்த்து 15 இருக்கு. 15 ஓட்டு விஜய்க்கு போடுவாங்களா? போடுவாங்களே. இந்த வட்டம் பொங்கல் பரிசு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு இம்பேக்டாக இருக்குமா அந்த அரசியலில்? இம்பேக்டாக எல்லாருக்கும் இருக்காது, காசு இல்லாதவங்களும் இருக்கும். சரி, இப்போ ஒரு இந்த போன தடவை வந்து பொங்கல் பரிசு கொடுக்கல, இந்த வட்டம் பொங்கல் பரிசு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 100% கொடுப்பாங்க. டபுளாக கொடுப்பாங்க. ஏன் டபுளாக கொடுப்பாங்க? 2 எலெக்ஷன் வரப்போகுதுல்ல, அதனால தான். அதை வாங்கிட்டு மக்கள் வந்து திமுகக்கோ அதிமுகக்கோ ஓட்டு போட வாய்ப்பு இருக்காங்க. அப்படி இல்லை, அவங்க என்ன தோடு பண்ண போகிறாங்க, அவ்வளோ அவங்களுக்கு தெரியல. 5 இயர்ஸ் கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. இருந்தாலும் இந்த அமௌண்ட்டு ஒரு பர்டிகுலர் வாக்குகளை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? மேபி இருக்கலாம். இப்போ வந்து பொங்கல் வரப்போகுது இல்லைங்களா? வந்து இப்போ இருக்கிற திமுக ஆட்சி வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு ஒன்று இருக்குது. அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து திமுக ஓட்டு போட வாய்ப்பு இருக்குதா? கொடுத்தாலும் வேண்டாம் எங்களுக்கு. எப்போவுமே விஜயே வரட்டும். இனிமே இதுவரையும் வந்தவரையும் போதும். எல்லாரும் பொங்கலுக்கெல்லாம் காசெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. பொங்கலுக்கு. கெஸ்ஸிங் ஒரு 5000 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் வருவார். அந்த தம்பி வரும். ஆமாம். நான் திமுகவுக்கு இனிமே இல்லை. எனக்கு எப்பவுமே விஜய்னா நான் ரொம்ப ரசிப்பேன். விஜய் இப்போ வருதுனால விஜய் தான். நான் இது வரைக்குமே அது மாதிரி எதிர்பார்த்ததில்லை. சான்ஸே இல்லை. 50,000 கொடுத்தா கூட வேண்டாம். ஆமாம், கண்டிப்பாக கொடுப்பாங்க. எலெக்ஷனுக்காக வருது இல்லை எலெக்ஷன் இப்போது, அதனால் கொடுத்தா தான் இப்போ கரெக்டாக இருக்கும். இல்லை, இப்போ எலெக்ஷன் வரனால இப்போ எல்லா ஆட்சியிலும் கொடுக்குறது தானே. அது இந்த ஆட்சின்னு இல்லை. இருந்தாலும் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை சார், எலெக்ஷனுக்காக வருது சார். எல்லா ஆட்சியிலும் இப்போது எல்லா ஆட்சியிலும் கொடுக்குறது தானே. அது கடைசியில் வரும்போது 5வது வருஷம் வரும்போது கொஞ்சம் எல்லாமே கொடுப்பாங்க எல்லாமே, அதனால் எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவன் இல்லை நீதி அப்படி கிடையாது. நேதில் காசு கொடுத்து போடுற மாதிரி இல்லை. காசு கொடுத்து வாங்கினவனும் மாற்றியும் போடுறான், அவனும் போடுறான். அதெல்லாம் வந்து கிடையாது. யார் எவனுக்கு போடுறானோ அவனு தான் கண்டிப்பாக போடுவான் ஓட்டு. போன வருஷம் நிதி நெருக்கடியோ ஏதோ அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த வருஷம் வந்து குறைஞ்சதாவது இல்லை சார். எல்லாம் எலெக்ஷன் வரும்போது கொடுப்பாங்க. அது இல்லை, ஓட்டு வாங்கிறதுனா கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கரெக்டுங்களா? எல்லோரும் பண்ணுறது தானே அது. கரெக்டுங்களா? இப்போ எந்த ஆட்சி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக கொடுப்பாரு. இப்போ இருக்கிறவங்களாம் என்ன தராங்கன்னே தெரியல, அதனால் அவர் கண்டிப்பாக பண்ணுவார். விஜய் வர முடியும்.
உங்களுக்கு வந்து பொங்கல் பரிசு கொடுப்பாங்க இல்லைங்களா? ம் எவ்வளோ ரூபா கொடுத்தா வந்து வெற்றி பெற பெரிய வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் வெற்றி பெற வாய்ப்பு கம்மி தான் இப்போ இருக்கிற இது சுச்சுவேஷனுக்கு. எவ்வளோ கொடுத்தா மக்கள் வாங்கிட்டு டிஎம்கே ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே கட்சிக்காரங்க தான் போடணும், மற்றவங்க யாரும் போட முடியாது. ஒரு 10,000 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 10,000 நம்ம காசு தான், அது வாங்கிட்டு அப்படியே ஓட்டு இவங்களுக்கு போட வேண்டியதான். யாருக்கு? விஜய்க்கு. விஜய்க்கு தான். ஆமாம். நம்ம மக்கள் அப்படி நம்ப முடியுங்களா இல்லை காசு வாங்கிட்டு ஓட்டு மாற்றி டிஎம்கே இல்லை, இந்த வாட்டி நம்ப முடியும். நம்ப முடியும்? ஆமாம். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. விஜய், ஸ்டாலின், சீமான் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வாட்டி நல்ல போட்டியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. பட் விஜய் எப்படி கூட்டணி வைக்கிறாரோ அது பொறுத்து தான் இருக்குது. ஸோ அவர் எடப்பாடி கூட ஒரு கூட்டணி வைப்பாருன்னு வச்சா நல்லாயிருக்கும். 2026 யார் முதல்வராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா? விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின். விஜய் சொல்லுங்கண்ணா காரணம். கூட்டணி இன்னும் ஃபைனலாக முடியல பார்த்துக்கோங்க. ஃபைனல் ஆனால் தான் அது யார் முதல்வருங்கிறத நம்ம சொல்ல முடியும் பார்த்தாங்க. சொல்ல போனால் இப்போ எல்லாருமே தேர்தல் களத்தில் பயங்கரமான மும்முரப்பாக போயிட்டுருக்காங்க. இதில் யாருங்கிற 100% சொல்ல முடியாது, 100% சொல்ல முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கூட்டணி எந்த இது ஃபைனல் ஆகுதோ அதை பார்த்து தான் நம்ம யாருங்கிறத சொல்ல முடியும். இப்போ சீமானி இப்போ போயிட்டுருக்காப்புல, இப்போ ஒரு களம் நிலவரம் ஒரு விதமாக இருக்குது. அப்புறம் இப்போது பிஜேபி ஏடிஎம்கே கூட கூட்டணியோட போகிற மாதிரி இருக்காப்புல. அதனால் நம்ம எதுவுமே கம்பல்சரியாக சொல்ல முடியாது. கிளைமேக்ஸில் தான் சொல்ல முடியும். கூட்டணி அமைறதை பற்றி தான் இந்த கட்சி வராதுன்னு சொல்ல முடியும். இல்லை இருக்காது, ஏன்னா எவ்ரி இயர் கொடுக்குறாங்க, அதனால் இருக்காது. கொடுக்கல. ஓகே. இந்த விட தேர்தல் வருது, அதனால தேர்தல் கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் அதனால பெருசாக அஃபெக்ட் ஆகும் எனக்கு தெரியாது. நினைச்சு பாருங்க, இப்போ 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்துருந்து ஒரு 8000 ரூபா 10000 ரூபா கொடுக்காங்க. இல்லை அப்படி இருந்தாலும் அவங்க வாங்கிப்பாங்க, பசங்க மக்கள் வாங்கட்டும். பட் அவங்களுக்கு யார் தேவையோ அவங்க ஓட்டு போடுவாங்க. அவ்வளோ. அப்படி இந்த தடவை மக்களை காசு கொடுத்து ஏமாற்ற முடியாதுங்கிறீங்களா? இல்லை ஏமாற்ற முடியாது, ஏன்னா இது நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. என்ன கவர்மெண்ட் பண்ணுறாங்க, எதிர்கட்சி என்ன பண்ணுறாங்க, அவங்க வேலை என்ன, அதெல்லாம் பார்த்து தான் இருக்காங்க. தேங்க்யூ. சிஎம் வர வாய்ப்பு இருக்கு. விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு, எடப்பாடி, ஸ்டாலின். சென்னையில் வேறு இடம் பார்த்தா யாருமே இல்லைங்க இப்போதைக்கு. முதலமைச்சர் இப்போ யார் இருக்காங்களோ மறுபடியும் அவர் தான் வருவார். வர சான்ஸ் அவர் தான், வேறு யாருமே இல்லை. நல்லதாக பண்ண ஒருத்தர் வந்தார், அவருக்கும் அமுக்கிட்டாங்க. அதாவது அமுக்கிட்டாங்க, வெளிப்படையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அமுக்கிட்டாங்க. ஒரே நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் இருட்டாக்கிட்டாங்க. மறுபடியும் வர வாய்ப்பு இருக்காங்க. வாய்ப்பு இருக்குது, அதுதான் சொல்லிட்டாங்களே. மறுபடியும் எடுத்து வைக்கிறார் வெளியே கால். ஒரு கால் தான் எடுத்து வச்சுருக்காரு, இன்னொரு கால் எடுத்து வச்சாருன்னா கண்டிப்பாக அவருக்கு தான் ஓட்டு. நான் என்னோடய ஓட்டு கண்டிப்பாக. இந்த பொங்கல் பரிசு இந்த தேர்தலில் பாதிக்குமா? இந்த பொங்கல் பரிசு கொடுக்க போகிறாங்க, திமுக ஆட்சியில் இருக்குது. போன தடவை அவங்க கொடுக்குறது அதுக்காக தானே, கொடுக்குறது அதுக்காக தானே. போன வாட்டி பயங்கரமாக சுத்தமே கொடுக்கல. இன்றைக்கி எல்லாம் இந்த நீர் சரியாயிட்டா. சொல்ல போனாக்கு நம்ம ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு 3 லட்சத்தி சில்லற கோடியில் தான் கடன் கொடுத்து போனாங்க. இப்போ 8 லட்சத்தி சில்லற கடன் எங்கேயோ போயிட்டுருக்கு. எவ்வளவு செலவுகள் நிறைய எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காங்க. 100% கொடுக்க தான் செய்வாங்க. எல்லாம் ஓட்டு தானே, கொடுத்தா ஒரு ஓட்டு தானே. சொல்ல போனால் இன்றைக்கி களம் எங்கேயோ போயிட்டுருக்கு. இன்றைக்கி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். போன தடவை 2000 கொடுக்கணும், 3000 கொடுக்கணும்னு 5000 கொடுக்கலாம். 5000 கொடுக்கலாம். அவங்ககிட்ட இருக்க பணம் இருக்குது, எவ்வளோ கொடுக்க தான் செய்வாங்க. 100% கொடுப்பாங்க.